ஏக்கமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சா? ஏய் திருமதி செல்வ வைடி. அவ கிடக்குறா. மா இது சிஎஸ்கே ஃபைனல் மேட்ச்மா. இப்ப நீ வெக்கறியா இல்ல நான் வீட்டை விட்டு போட்டா? சரி நீ போ. போறப்போ அந்த ஃபேன் போட்டு போ, ரொம்ப வேர்க்குது. ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. ஆனா மேட்ச் உட்காந்துக்கிறது உண்டோம். ஓகே. ஐயோ ஏன்டா இப்படி பண்றீங்க? பால் நான் தின்றான் பாரு. அவுட் ஆடா நீ ஆனது போது போ. தோனி வரட்டும். வந்துட்டான்ல என் சிங்கக்குட்டி வந்துட்டான்ல. கம் ஆன் தோனி. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. ஐயோ போச்சு தோனி அவுட். ஏய் அந்த இடத்துல தோனி நிக்க வச்சிருந்தா கரெக்டா கேட்ச் பிடிச்சிருப்போம். என்னடா விளையாடுறீங்க நீங்களா ஏன்டா தோனி டீம்னு சொல்லிக்கிறீங்க? சூப்பர். கம் ஆன் மை பாய்ஸ். என்னடா பண்றீங்க நீங்க? ஐயோ தலை வேற அடிக்குது. இந்த மேட்ச் தோத்துருவோம் போல இருக்கே கடவுளே. ஏய் சிஎஸ்கே தோனி. அம்மா வாயில வண்டியா வாழ்த்து வாங்கிட்டு வாய் ஃபுல்லா சிஎஸ்கேன்னு கத்தி நம்ம கத்துனதுனால தான் கப் அடிச்சோன்னு சந்தோஷமா சுத்திட்டு இருந்த டைம். அப்படி இப்படின்னு தோனி ஃபேன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் ஃபுல்லா கெத்தா தெரிஞ்சிட்டு இருந்தேன். அண்டர்லைன் தெரிஞ்சிட்டு இருந்தேன். கெட் ரெடி ஃபோக்ஸ். மார்க்கா வாங்கி வச்சிருக்க நில்றி. ஏய் மம்மி நோ யூ கான்ட் கேட்ச் மீ. ஏ முன்னா ஓடுனது போதும் சாப்பிடவா. நீ எப்ப மேல போன? பரவாயில்ல தோனி மாதிரி நமக்கும் ஸ்டாமினா அதிகம் தான். மீன் குழம்பு ஏத்து வை. நைஸ் ஸ்மெல். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது உனக்கு? ஏய் மா ஓ மிஸ் பண்றீங்களா? இந்தா வாங்க கேட்ச். கம் ஆன். ஐ திஸ் இஸ் டம்பிள். ஐயோ மா அடி பாவி. சாரிப்பா. 28 வருஷத்துக்கு அப்புறமா தோனியோட கேப்டன்ஷிப்ல நம்ம வேர்ல்ட் கப் அடிச்சோம். பல பேரோட கனவு. ஆனா எனக்கு நான் பொண்ணுங்கிறதையே மறந்து நடு ரோட்ல ஆம்பளை பசங்களோட சேர்ந்து கூத்தாடிய காலம் அது. அதுக்கப்புறம் ஐபிஎல் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு தோனி நமக்கு கப்பா ஜெயிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. தோனியை கிரிக்கெட்டரை மட்டும் பார்க்காம அவரை என்னுடைய ரோல் மாடலா எடுத்து அவரை மாதிரியே கெத்தா வாழ ஆசைப்பட்டேன். பா ப்ளீஸ் பா எனக்கு அதே பைக் வாங்கி தாப்பா. உங்ககிட்ட வரைக்கும் நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? நீ வாங்கி தரலன்னா நான் இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். என்னம்மா மார்னிங் எக்ஸசைஸா? யோ போயா பாப்பா ப்ளீஸ் பா வாங்கி தாப்பா. அப்பா ப்ளீஸ் பா குதிச்சிருவேன் பா. ஐ பைக் இது வரேனே நான். அந்த பக்கம். ஓகே ஐ கம் தட்ஸ் இட். போறோம் குட்டி செத்துறோம் நேரத்துக்கு. ஆடி 350 நானும் ஏதோ ஒரு பைக். குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. இத விடு உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லணும். என்னடி? நான் நம்ம கிளாஸ்ல ஒரு பையனை லவ் பண்றேன். நம்ம கிளாஸ்லயா? யாரு? அந்தோனி. அவனா? இந்த கொசுக்கே டெங்கு வந்து மாதிரி இருப்பானே. என்னடி மட்டமான டேஸ்ட் உனக்கு? ஏன்னா அவன் பேரு தோனி. அதனாலதான். அப்புறம் 2015ல வேர்ல்ட் கப்பை வெறித்தனமா பார்த்து வெக்ஸ் ஆகி கிரிக்கெட்னு ஒன்று பார்த்தா அது நம்ம தலை தோனிக்காக தான் இருந்தேன். வேலை கிடைச்சி ஆஃபீஸ் போனாலும் நடுவில் யாருக்கும் தெரியாமல் மேட்ச் பார்த்துட்டு தோனி மேலே பைத்தியமாக இருந்த டைமில் தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. MS தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி. நானும் தோனி மாதிரி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்னு சின்சியராக ஒருத்தரை லவ் பண்ணேன். ஐயோ பிரேக் ஒயர் எங்கே இருக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றீங்க? யாரோட பைக்கு பிரேக் ஒயர் எங்கன்னு தெரியல கட் பண்ணும் தேடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு கட் பண்ண போறீங்க? தோனிக்கே ஃபர்ஸ்ட் லவர் செத்துட்டாங்க, எனக்கு எதுக்கு? அதான் பிரேக் ஒயர் கட் பண்ணி அவனை போட்டு தள்ளலாம். கொலகார பாவி. அத்தி இந்த மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சு அவனை என்ன பிரேக்கப் பண்ணிட்டான். அப்புறம் ஹோட்டலா தேடி அலைஞ்சேன் என்னோட அடுத்த லவர் தேடி. ஏன்னா தோனியோட அடுத்த லவர் ரிசப்ஷனிஸ்ட். இருந்த ஒருத்தனையும் துரத்தியாச்சு. அடுத்து யாரும் கிடைக்காம என்னுடைய முழு லவ்வையும் தோனி மேல காட்டினேன். என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் தோனி தெரிய ஆரம்பிச்சாரு. ஆமா மச்சான் நைட்டு தான் வரேன். அதாவது இன்னைக்கு நைட் யார் இவ நம்ம கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? ரன் எடுக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணா தோனி என்ன பண்ணுவாரு தெரியுமா? மச்சான் நைட் வந்துறேன் நானு. நீ என்ன பண்ணு? அம்மா சுதா சொல்லுங்கண்ணா. மாமி சட்னி அரைச்சு சொன்னா எங்க ஆத்துல மிக்ஸி ரிப்பேரு கொஞ்சம் அரைச்சுதாயே. கண்டிப்பா. என்னடிமா மொபைல் நோண்டிட்டு இருக்க? எவ்வளவு நாள் தான் மொபைலே நோண்டிட்டு இருப்ப? சீக்கிரம் கல்யாணம் காட்சி பண்ண வேணாமோ?
உய், என்ன சொன்னீங்க? இல்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு சொன்னேன். ஓ ஓகே ஓகே கம் கம் சிட் கம். அங்கயா பக்கத்துலயா? Seriously? இதோ வரேன், இதோ வந்துட்டேன். உட்காருங்க உட்காருங்க. அப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுத்தோ. ஆயிடுதா? மாமி எப்படி பாத்துக்கிறா? டெய்லி சண்டை தான். அப்பப்போ நல்லா பார்த்துப்பா. அப்படி சண்டை வரும்போது என்ன தோணுது? ஏன்டா இந்த கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. Then you got my answer. Go. சரி. What is this? Oh my god. You forgot something. Take him go. வந்துட்டான். தோனி பத்தி எவனாச்சும் தப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் செத்தான். அடிங்க. தோனி பத்தி தப்பா பேசுறீங்க ஆண்டின்னு. போங்கடா.